ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இதில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, ஸ்ரீ சாய் சஸ்திரத்திலிருந்து பாபாவுடைய மிராக்கிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிராக்கிள்ஸ் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? நீங்கள் அந்த நான் சொல்கிற அந்த கதையை நீங்கள் வந்து கருத்துண்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். பாபா வந்துட்டு யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு இன்னொரு ஸ்டோரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பகவந்த் ராவ் ஸ்ரீ சாகரின் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பாபா வந்துட்டு பெருமாளை வந்துட்டு வணங்குறதுல எவ்வளோ வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்து காமிச்சாரு அப்படிங்கிறத தான் அந்த கதை வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா, பகவந்த் ராவ் ஸ்ரீ சாகர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா வந்துட்டு இந்த விட்டல் இருக்காங்க இல்லைங்களா, பண்டரிபுர் விட்டல், அவரை வந்துட்டு டெய்லி வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வந்து அவருக்கு தேவையான எல்லாமே செய்வார். இல்லை என்னன்னா, அவர் வந்து அவருடைய பேரை வந்துட்டு சொல்கிறது, அவர் வந்து தியானம் பண்ணுறது, அவருக்கு வந்து சாப்பாடு தர்றது, அதே மாதிரி வந்து வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஷீரடிக்கும் போவார். அவர் என்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு செய்துட்டு இருந்தார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகவந்த் ராவ் ஸ்ரீ சாகர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு செய்யலை. அவங்க அப்பா செய்ததோடு வந்துட்டு அப்படி வந்து விட்டுட்டார். என்ன பாபா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து செய்யணும் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு நினச்சார். ஏன்னா அதுதான் பாபாங்கிறது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா அம்மா அவங்க வந்து செய்திருந்தாலுமே பாபா வந்துட்டு பாபாவுக்கு தேவையானவங்க யார்? கடவுள் வந்துட்டு அவங்க வந்துட்டு வந்து வணங்கியிருந்தாலுமே பாபா அவங்க வந்து அதை வந்து இது செய்யி அப்படின்ட்டு போய் சொல்லுவார். செய்ய வைப்பார் அவர் பாபா. அது பார்த்தீங்க அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்துட்டு இந்த பகவந்த் ராவ் வந்துட்டு ஷீரடிக்கு வந்துட்டு போகிறாரு. அப்போது பாபா வந்துட்டு அவர் தந்தையை வந்துட்டு நினைவு கூர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் தந்தை எனது சிநேகிதன். எனது பெருமாள். அப்போ பாபா யார்? பெருமாள். பாபா பெருமாள் மட்டும் கிடையாது. நம்ம எந்த கடவுளை நம்ம வந்து வணங்குறோமோ அந்த கடவுளாக பாபா வந்து காட்சி கொடுத்துருக்காரு. ஆஞ்சநேயராகவும், சிவனாகவும், இயேசுவாகவும். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து மசூதியில் தான் வந்து இருந்தார். ஆனால் அந்த மசூதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற புக்ஸ் பார்த்தீங்கன்னா ராமாயணம், பாகவதம், அதே மாதிரி வந்து மகாபாரதம், அந்த மாதிரியான புண்ணிய நூக்கள் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மதத்தினுடைய புனித நூக்கள், அதை தான் அவங்க வந்து படிப்பாங்க. பாபா வந்துட்டு எல்லா மதத்துக்குமே வந்து பொதுவானவர். அவர் வந்துட்டு என்ன சொல்வார்னா, கடவுள் வந்துட்டு ஒருத்தர் தான் சொல்வார். கை பார்த்துருக்கீங்களா? ஒன்று காமிப்பார். அது என்ன அப்படின்னா, எல்லா கடவுளும் வந்துட்டு ஒன்று தான், நான் தான் அப்படின்னு சொல்லுவார். நான் தானா? பாபா மட்டும் கிடையாது, அவரை மாதிரி இருக்கக்கூடிய குருமார்கள். சரிங்களா? குரு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நன்மை செய்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். கடவுள் மாதிரி கிடையாது குருங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க. சரிங்களா? நம்புங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது அத்தனையும் வந்துட்டு நிஜம். நீங்கள் வந்து இது நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.
ஓகேங்களா? நான் ஃபீல் பண்ணதுனால சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாபா வந்துட்டு ஒரு தந்தை எனது சிநேகிதன், எனவே நான் அவரை இங்கு இழுத்தேன். அவர் நைவேத்தியம் படைக்காது விட்டலையும் என்னையும் பட்டினி போட்டார். பட்டினி போட்டிருக்காரு பாருங்க. எனவே நான் அவரை இங்கு கொண்டேன். அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன். புரியுதுங்களா? நம்ம கடவுளை வந்து நினைக்கல அப்படின்னா கூட, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்முடைய அந்த முன்னோர்கள் செய்த புண்ணிய கர்மத்தினால பாபா வந்துட்டு அவரும் வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாபா வந்துட்டு இன்னொன்று வந்து சொல்லுவார். அது வந்து என்ன அப்படின்னா, சிராத்தம் சொல்கிறார். சிராத்தம் என்ன? அதாவது பாபா கோயிலுக்கு போகிறது, பாபா வந்துட்டு வந்து வணங்குறது, அப்புறம் வந்து சிராத்தம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து செய்யணும். சிராத்தம் அப்படின்னா நம்ம இது வந்து திதி தரோம் இல்லையா, தவசம் தரோம் இல்லையா நம்முடைய முன்னோர்களுக்கு, அது முக்கியம். அது எப்படி தரணும் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் இறந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த தமிழ் மாதத்தில் அவங்க வந்து எந்த திதியில் வந்துட்டு இறந்தாங்களோ அந்த திதி வந்துட்டு எப்போ வருதோ அப்போ தரணும். சரிங்களா? ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா அம்மா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்மளை நம்பி தான் இருக்காங்க அவங்க. சரிங்களா? அதை பாபா வந்து கண்டிப்பாக வந்து இதை செய்யணும்னு சொல்லுவார். ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு வந்து ஒன்று தெரியுது. என்ன தெரியுது? குருமார்கள் வந்து அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா, அவங்க வந்துட்டு நமக்காக தான் இருக்காங்க. சரிங்களா? நம்ம எப்போ வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்து சின்ன ஏதாவது வந்து ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்னா கூட சரி, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலி வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம செய்கிற விஷயங்கள் இதெல்லாம். அது மாதிரி செய்தால் கூட சரி, அவங்க டக்குன்னு வந்துட்டு நம்ம கூட இருந்து அவங்க வந்துட்டு யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு வந்துட்டு அந்த ஒரு நன்மையை வந்து செய்வாங்க. ஓகேங்களா? ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி.